செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 2.56 பார்க்க போகிறோம். சம் பாருங்கள், கூடுதல் காண்க சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க. இது இந்த 3 சப்டிவிஷனில் இருக்கிறதுக்கும் இந்த தொடர்பு பார்த்திங்கன்னா கூடுதல் மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி பாருங்க நமக்கு 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கொடுத்து ஃபைனலாக நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எப்படி நம்ம இயல்கள் எடுத்தோமோ அதே போல் தான் இதுவும் இயல்கள் தான். ஆனால் என்ன, இங்கே மேலே ஸ்கொயர், இந்த ஸ்கொயர்ன்றது நம்ம எப்படி சொல்லுவோம், வர்க்கம்னு சொல்லுவோமா. இது இதுக்கான ஃபார்முலா இயல்களின் வர்க்கங்களின் கூடுதல், சரிங்களா. வர்க்கங்களின் கூடுதல் நம்ம இதுக்கான ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. நீங்கள் இப்படி எழுதிட்டாலும் சரி, இல்லை இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு எழுதிக்கிட்டாலும் சரி ஃபார்முலாவை, சரிங்களா. இதில் அப்ளை பண்ணலாமா. இல்லை என்னோட மதிப்பு கடைசியாக இருக்குது பார்த்தீங்க 19. இதுதான் எண்ணின் மதிப்பு. பிரதிடுவோமா. 19 × 19 எண்ணுக்கு +1 × 2. என்னோட மதிப்பு என்ன, 19. 19 + 1 / 6 ஈக்குவல் 19 × 19 ஒன்றையும் கூட்டினா 20. அடுத்து பாருங்கள் 2 இங்கே 19 பெருக்கணும். பெருக்கும்போது என்ன வரும், நமக்கு 38 வருமா. 38 + 1 / 6 ஈக்குவல் 19 20 பெருக்கலாமா. 9 2 18க்கு 8 மீதி 1 2 1 2 2 1 3 3 இந்த 0க்கு தான் அப்படியே போட்டுக்கலாம். 380 × 38 ஒன்றையும் கூட்டினா 39 / 6. பாருங்கள் ஃப்ரெண்டில் 3 2 6. அதே போல் 1 2 மீதி 1 18 9 2 இருக்கா. 9 2 18 இந்த 0 அப்படியே வந்துடும். அடுத்துங்க பாருங்கள் 39 இருக்கா. 3 வகுப்படுமா. 1 3 3 1 3 3 3 9. இப்போ என்ன வரும், நமக்கு 190 × 13 வருமா. இல்லை 1 போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். பெருக்கலாமா. பெருக்கும்போது என்னாகும் பாருங்க 19 × 13. 9 3 பெருக்குனா 27க்கு 7 மீதி 2 1 3 3 1 2 5 57. 1 பெருக்கும் போது 19 அப்படியே வந்துடும். இப்போ 7 என்ன 14 4 மீதி 1 2 இங்கே 0க்கு தான் 0 வந்துடும். அப்போ என்ன, நமக்கு 2470. அப்போ இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டுட்டோமா. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில். 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் + எக்ஸட்ரா + 105 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போது இது நமக்கு சேம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 1 2 ஆர்டராக வந்துச்சு, ஆனால் போட்டோம். இங்கே பாருங்கள் 5 10 15. ஏன்னா இதுக்கு இடையில் காமனாக பார்த்தீங்கன்னா 5 நம்பர் வித்தியாசம் வருது, சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், இது 5 வெளியே எடுத்துட்டாங்கன்னா நமக்கு கரெக்டாக 1 2 3 ஆர்டராக கிடச்சிருமா. அப்போ இப்படி வரும். இப்போ 5 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். ஏன் 5 ஸ்கொயர் எடுக்குன்னா பாருங்கள் உள்ளே என்ன வரும், 1 ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 சேம் 5 ஸ்கொயர் உள்ளே நம்ம பெருக்கும் போது இங்கே இருக்க 5 ஸ்கொயர் அப்படி வந்துருச்சா. அடுத்து ப்ளஸ் என்ன வரும், 2 ஸ்கொயர்னு வருமா. 2 ஸ்கொயர் உள்ளே கொண்டு பெருக்கும் போது சேம் நமக்கு 10 ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் என்ன 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா. லாஸ்ட் எனக்கு 105 இருக்கா. இப்போது 5 இங்கே வெளியே எடுத்துட்டோம். இதை நமக்கு என்ன வரும், 21. செக் பண்ணிக்கானீங்க. 21 × 5 1 5 2 5 10 1 5 2 5 10 105, சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும், 21 ஸ்கொயர். இப்போ காமனாக 5 வெளியே எடுத்துட்டா உள்ள நமக்கு கரெக்டாக இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டராக வந்துடுச்சா. இப்போ பாருங்கள் நமக்கு இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 21 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்போ இந்த 5 ஸ்கொயர் அப்படியே வரும். இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா. n × n + 1
இன்ட்டு 2n + 1. இங்கே ஃபார்முலா எதுவும் அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறதாவும் பண்ணிக்கலாம் மதிப்பை. 6 ஈக்குவல் 5² இன்ட்டு என்ன கடைசி எண் இருக்குது என்ன 21. அப்போ இங்கே வந்து என்னோட மதிப்பு என்ன 21. அப்ளை பண்ணலாமா? எண்ணுக்கு இப்போ 21 இன்ட்டு 21 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 21 + 1 டிவைட் பை 6. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 இன்ட்டு 5ன்னு வருமா? அப்போ 5 இன்ட்டு 5 25 இன்ட்டு இங்கே என்ன வரும் 21 21 1 22 இன்ட்டு 2 இன்ட்டு 21 பிறகு என்ன வரும் நமக்கு 42ன்னு வருமா? 42 + 1 டிவைட் பை 6 ஈக்குவல் 25 இன்ட்டு 21 22 பெருக்கலாமா? பெருக்கும் போது என்ன வரும் 21 22யும் 1 2 2 4 சேம் தான் வருமா? 42ன்னு கூட்டும் போது என்ன வரும் நமக்கு 462ன்னு வரும். அப்போது 21 22 பெருக்குன்னா 462 இன்ட்டு 42 1 கூட்டினா 43 டிவைட் பை 6. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள் 3 2 6 2 4 3 6 1 2 சரிங்களா? அடுத்து பாருங்க 1 3 23 தான் இருக்குது. 7 21 மீதி 2 சேம் அது 21. அப்போ 7 21. அப்போ என்ன இருக்குது இடத்துல எழுதிக்கலாமா? 25 இன்ட்டு 77 இன்ட்டு 43. இப்போ இது எல்லாம் நமக்கு பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 82,775. சரிங்களா? இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான கூடுதல் மதிப்பு. அடுத்து பாருங்க தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 28 ஸ்கொயர். நமக்கு இது ஆர்டராக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு 15லேருந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 1லேருந்து 28 வரைக்கும் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதிலேருந்து 1லேருந்து இதுக்கு 3 நம்பர் என்ன 14 வரைக்கும் கழிச்சிட்டோங்கன்னா இதுக்கான கூடுதல் மதிப்பு நமக்கு கிடச்சிருமா? பாருங்கள். இப்போ என்ன வரும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இந்த மாதிரி எது வரைக்கும் எடுக்க போகிறோம்? இங்கே கடைசி என்ன நம்பர் இருக்குது 28 ஸ்கொயர் இருக்கா? 28 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்துட்டோம். இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம் மைனஸ் வச்சுக்கோங்க. மைனஸ் 1 ஸ்கொயர்லேருந்து பாருங்க 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா. ஏன் நமக்கு இயலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் மெத்தட் நமக்கு வரணும். அப்போ தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களே. அப்போ அதுக்கு முன்னருக்கு 14 வரைக்கும் நம்ம கழிச்சிடலாமா? 14 ஸ்கொயர் கழிச்சிட்டு மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து 14 வரைக்கும் கழிச்சிடுறோம். கழிச்சிட்டா இதுக்கான மதிப்பு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஃபார்முலா நமக்கு தெரியும். n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6 மைனஸ் சேம் அதே போல் தான் n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2n + 1 டிவைட் பை 6. சரிங்களா? ஈக்குவல் இங்கே வந்து என்னோட மதிப்பு என்ன 28. சேம் இங்கே வந்து என்னோட மதிப்பு என்ன 14. அப்ளை பண்ணலாமா? இப்போ 28 இன்ட்டு 28 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 28 + 1 டிவைட் பை 6 மைனஸ் இங்கே என்ன என்னோட மதிப்பு 14 இன்ட்டு 14 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 14 + 1 டிவைட் பை 6. சரிங்களா? ஈக்குவல் 28 1 கூட்டினா 29 இன்ட்டு 2 28 பெருக்கலாமா? பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 8 16 6 மீதி 1 2 2 4 4 1 5 56 ப்ளஸ் 1 வருமா? டிவைட் பை 6 மைனஸ் 14 1 கூட்டினா 15. அடுத்து பாருங்க 2 14 பெருக்கலாமா? பெருக்குனா என்ன வரும் 28ன்னு வருமா? 28 ப்ளஸ் 1 டிவைட் பை 6. சரிங்களா? ஈக்குவல் இப்போ 28 இருக்குது 29 இருக்குது. பெருக்கலாமா? பெருக்கும்போது என்ன வரும் நமக்கு
12ன்னு வருமா? 812 இன்ட்டு 56 1 கூட்டினா 57 டிவைடட் பை என்ன 6 மைனஸ் 14 15 பெருக்கலாமா? இப்போ பெருக்குமா நான் 210ன்னு வருமா? 14 15 பெருக்குன்னா 210 இன்ட்டு 28 1 கூட்டினா 29 டிவைடட் பை 6. இப்போ கேன்சல் பண்ண முடியும் பார்க்கலாமா? பாருங்க இப்போ 2ஆல் 3 2 6 பாருங்க 4 2 8ன்னு வருமா? இங்கே வந்து நமக்கு பாருங்க 1 இருக்குது, இதில் 2ல் அடங்காது. அப்போ 0 போட்டு இந்த 1 இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு 12 வருமா? 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 2 இருக்குது. எடுத்து எழுதியாச்சா? அடுத்துங்க பாருங்கள் 1 3 3 இங்கே 1 3 3 மீதி 2 9 3 27. அப்போ இங்கே என்ன வரும்? 406 இன்ட்டு 19ன்னு வருமா? மைனஸ் அது இப்போ இது கேன்சல் பண்ணாமல் பார்க்கலாமா? சேம் 3 2 6 1 2 2 இங்கே 1 இருக்குது, 2 விட சின்னதாக இருக்குது. அப்போ 0 போட்டு இந்த 1 அந்த ஆட் பண்ணும் 10ன்னு வருமா? 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. இப்போ எடுத்து எழுதியாச்சா? அடுத்து பாருங்க 1 3 3 3 9 இது 1 15. இப்போ 5 15. இப்போ என்ன ஒரு மீதி என்ன இருக்குது? 35 இன்ட்டு 29. இப்போ 406ஐயும் 19ஐயும் பெருக்கலாமா? பெருக்கும்போது என்ன வரும்? பெருக்குனா என்ன வரும்? நமக்கு 7714ன்னு வருமா? இப்போ 7714 மைனஸ் 1115ன்னு வருமா? 35யும் 29ஐயும் பெருக்கும் போது இது லெஸ் பண்ணலாம் பாருங்கள். லெஸ் பண்ணும் போது 6699ன்னு வருமா? அப்போ இதுதான் நமக்கு தேவையான இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான மதிப்பு. சரிங்களா?